A 10 electron volt electron, okay, is circulating in a plane right angle to the uniform magnetic field. அதேதான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால சர்க்கிளா சுத்திட்டு இருக்கு. The orbital radius, அதேதான் கண்டிஷன், BQV equal to mv squared by r. It started moving in circle. அவன் கேட்டது ஆர்பிட்டல் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஆரை வெளியே எடுத்தேன்னா mv by bq. என்னென்ன தெரியும்? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாச்சு, 10⁻⁻⁴ டெஸ்லா. வெலாசிட்டி மட்டும் கொடுக்கல. ஆனா என்ன கொடுத்துருக்கு? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தாச்சு. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்றது EV0 equal to half mv square தான் ஆக்சுவல் ஃபார்முலா இது. அப்போ EV0 தான் எவ்வளவு? 10 எலக்ட்ரான் வோல்ட். 10. ஆனா நமக்கு வெலாசிட்டி மீட்டர் per செகண்ட்ல வந்தா தான் ஆன்சர் சென்டிமீட்டர்லயோ மீட்டர்லயோ கொண்டு வரலாம். அப்போ இது 10 எலக்ட்ரான் வோல்ட். அதை ஜூலா மாத்தோம்னா மல்டிப்ளை த வேல்யூ பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஈக்குவல் டு half mv squared, half into m into v squared. இப்போ v நீ வெளியே எடுத்தேன்னா v squared will be equal to 10e into 2 by m. அப்போ v will be root of this value to the power of half. அப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? m by bq or be. ஏன்னா எலக்ட்ரான் தான், இதுவும் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தான், into v root of 20e by m. இப்போ நீ என்ன பண்ணுனா m உள்ளுக்குள்ள கொண்டு போனா m ஸ்கொயர், ஒரு m கேன்சல் ஆயிருமா? நியூமரேட்டர்ல 20e மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ள போனா b ஸ்கொயர்டா மாறிடும். E வெளியே போனா e ஸ்கொயர்டா, ஒரு e கேன்சல் ஆகி எல்லா டேட்டாவும் நம்ம கிட்ட இருக்கு, சரிதானே? ஸோ ஒரு e கேன்சல் ஆயிரும்ல, e ஸ்கொயர்ல ஒரு e கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் இதா இருந்திருக்கும். உனக்கு எல்லா டேட்டாவும் நமக்கு தெரியும். என்னென்ன டேட்டா தெரியும்? ரூட் ஆஃப் 20 இன்டூ பை b வந்து 10⁻⁻⁴ ஹோல் ஸ்கொயர் -8. இது e by m எழுதிடலாமாடா? இதை டினாமினேட்டர் கொண்டாந்து e by m எழுதலாமா? e by m வேல்யூ உனக்கு தெரியுமா? 1.75 into 10⁻11. இது நீ கால்குலேட் பண்ணேன்னா 12 into 10⁻⁻2 மீட்டர் வரும். நம்ம கால்குலேட் பண்ணா, சாரி 11 into கால்குலேட் பண்ணா 11 into 10⁻⁻2 மீட்டர் வரும், which is nothing but 11 centimeter is the answer.